ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் அம்மா மற்றும் மகள் 2 பேரும் ஒரு புதிய வீட்டுக்கு வாடகைக்காக போய் அந்த வீட்டில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகாமையில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ஸ்ரீதேவி அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 1990 காலகட்டத்தில் ஸ்ரீதேவியினுடைய அம்மா மற்றும் பாட்டிக்கு நடந்த திகில் சம்பவங்க. ஸ்ரீதேவியினுடைய அம்மாவினுடைய பேர் பாலகுமாரிங்க. அவங்களுடைய பாட்டியினுடைய பேர் இந்திராணி. இவங்க இருவரும் 1990 காலகட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டில் வாடகைக்காக தங்கியிருந்தாங்க. பாலகுமாரி 3 வயதாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா தவறிட்டாருங்க. அதற்கடுத்து இந்திராணி அப்படிங்கிற பாலகுமாரியினுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதே நேரத்தில் இந்த இந்திராணி அப்படிங்கிற இந்த நபர் அந்த டைமில் ஒரு பிரைவேட் கல்லூரியில் ஸ்டோர் கீப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையை வச்சு தான் கஷ்டப்பட்டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தன்னுடைய மகளை படிக்க வச்சுட்டாங்க. 12ஆம் வகுப்பை முடித்த இந்த பாலகுமாரி அப்படிங்கிற இந்த பெண் அடுத்து கல்லூரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது திடீர்னு அவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருதுங்க. காலேஜில் ஸ்டோர் கீப்பிங் வேலையும் செய்ய முடியாமல் வீட்டிலேயே முடங்கி போக ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது இதற்கு மேலே நம்ம அம்மாவை தொந்தரவு பண்ண வேணாம், படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரி வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ வேலை தேடியும் கூட இவங்களுக்கு சரியாக வேலை அமையவில்லைங்க. அந்த டைமில் தான் இந்திராணி வேலை செஞ்ச அதே கல்லூரி நிர்வாகம் இந்த பாலகுமாரியை வேலைக்காக கூப்பிடுறாங்க. அம்மாவனுடைய வேலையை நீ எடுத்துக்கோ, கஷ்டப்படாத, ஸ்டோர் கீப்பர் வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் அமர்த்துறாங்க. அதற்கடுத்து பாலகுமாரி தன்னுடைய அம்மாவையும் பார்த்துட்டு அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஸ்டோர் கீப்பிங் வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்திராணி உடம்பு சரியில்லாத காரணத்தினால வீட்டிலேயே தங்கியிருந்து சமையல் செஞ்சு தன்னுடைய மகளுக்கு வேலைக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வருடம் 1.5 வருடம் ஆன காரணத்தினால அதற்கடுத்து தன்னுடைய மகளுக்கு நல்ல வரன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திராணி முடிவெடுக்கிறாங்க. நிறைய புரோக்கர்கிட்ட தன்னுடைய மகளுக்காக மாப்பிள்ளை தேடும்போது மாப்பிள்ளை வீட்டார் வர்றாங்க. ஆனால் இந்த வாடகை வீடும் ரொம்ப சின்னதாக இருக்குது, கையளவுக்கு இருக்குது, ஒரு நாள் கூட ஸ்டே பண்ண முடியாது, வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பெரிய வீடு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் சொல்கிறாருங்க. அதற்கடுத்து வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கெழுதி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்திராணி தன்னுடைய மகள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறாங்க. நம்ம உடுமலைப்பேட்டை டவுனுக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய வீடு பார்க்கலாம், அங்கே இருந்தோம் அப்படின்னா உனக்கு கல்லூரி அந்த வேலைக்கு போவதுக்கும் ஈஸியாக இருக்கும், பொண்ணு பார்க்க வரவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால 2 பேரும் சேர்ந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்கடுத்து ஒரு வீட்டு புரோக்கர்கிட்ட சொல்லி உடுமலைப்பேட்டையினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஏரியாங்க. அந்த ஏரியா இப்போதெல்லாம் பயங்கர சிட்டி மாதிரி ஆயிடுச்சுங்க. 90ஆம் காலகட்டத்தில் ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு க்ரௌடெல்லாம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான இடத்துல ஒரு வீடு ஒன்று கிடைக்குதுங்க இந்த இந்திராணி மற்றும் பாலகுமாரிக்கு. அந்த வீடு இவங்க நினச்ச மாதிரி ஓரளவுக்கு பெரிய வீடு தாங்க. நல்ல வசதியாக இருப்பது மட்டும் இல்லாமல் வாடகையும் கம்மி அப்படிங்கிற காரணத்தினால அந்த புரோக்கர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சு அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போது முதல் நாள் அந்த வீட்டில் போய் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரி மற்றும் இந்திராணி போய் பால் காய்ச்சறாங்க. பால் காய்ச்சின உடனே இவங்களுக்கு ஒரு அவசகுணம் தட்டுப்பட்டிருக்குங்க. இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிகுறி காண்பதற்காக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பால் காய்க்கும் போதே அந்த பிரித்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பால் அப்படியே நூல் நூலாக பிடிச்சிரும். அது வந்து கண்டிப்பாக ஒரு அவசகுணம் தாங்க. பொங்காமல் அப்படியே பால் பிரித்து போன காரணத்தினால ஒன்றும் புரியாமல் திணற ஆரம்பித்தாங்க. அப்போது இவங்களுக்குள்ளேயே சமாதானப்படுத்திட்டு
பாத்திரம் நல்லா கழுவி இருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சி ஒரு புது பாத்திரத்தை எடுத்து மறுபடியும் பாலை காய்ச்சி அந்த வீட்டுக்கு குடி போக ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுக்கு குடி போய் 10 நாள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வந்துருந்தாங்க பாலகுமாரி. அதே நேரத்தில் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த புதிய வீட்டுக்கு போயும் இந்திராணி வந்து அங்கே வீட்டிலேயே தாங்க தங்கியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போய் 10 நாள் கழிச்சு அந்த வீட்டில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, டெய்லியுமே அந்த வீட்டிலேருந்து வேலைக்கு கிளம்பும்போது இந்த பாலகுமாரி பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க. அந்த அம்மன் கோவிலில் போய் டெய்லி சாமி கும்பிட்டு போவதாங்க வழக்கம். கரெக்டாக இது வழக்கமாக வச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போய் 10வது நாள்லேருந்து இந்த பாலகுமாரிக்கு ஒரு சின்ன உள்ளுணர்வு தட்டுப்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பகல் மற்றும் இரவு நேரங்களில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இந்த பாலகுமாரிக்கு ஃபீலுங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை யாரோ உத்து பார்க்குற மாதிரி உணர்வு தென்படுதுங்க. பொதுவாக நம்ம எல்லாம் ஏதாவது புதிய இடத்துக்கு போய் தங்கணும் அப்படின்னா நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு உள்ளுணர்வு தட்டுப்படும். அதே மாதிரி தான் புதிய இடம் அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுக்கு இப்படி தோணுதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரி அது பெருசாக எடுத்துக்கலீங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்படி வீட்டுக்குள்ள உணர்வு தென்படும் போதெல்லாம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, புது இடம் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்மளுக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் அலட்சியமாக விட்டுட்டாங்க. அதற்கடுத்து 2 நாட்களில் நடந்தது தான் பாலகுமாரிக்கு வாழ்நாளில் மறக்கவே முடியாத சம்பவம் அப்படி சொல்லலாங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு 2-3 நாள் கழிச்சுங்க. எப்போதும் போல கல்லூரி வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க பாலகுமாரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாலகுமாரி மற்றும் இந்திராணி ஹாலில் வந்து பாய் விரிச்சு படுப்பது தாங்க வழக்கம். அதே மாதிரி டின்னரை முடிச்சு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நடுநிசி நேரம் 12 to 1 மணி இருக்குங்க. அன்றைய நாள் கல்லூரியில் ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வேற பக்கம் அரேஞ்ச் பண்ண காரணத்தினால ரொம்ப டயர்டாக இருந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க பாலகுமாரி. கரெக்டாக 12 to 1 மணிக்கு டக்குன்னு இந்த பாலகுமாரிக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு ஓங்கி யாரோ பலார்னு அரைச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. டக்குன்னு முடிச்சு எந்திரிச்சிட்டாங்க பாலகுமாரி. முழிச்சு எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. ஆனால் அவங்களுடைய இடது கண்ணம் வந்து பயங்கரமாக வலிச்சிருக்குங்க. உடனே கன்னத்தில் கை வச்சு பார்க்குறாங்க. பயங்கரமாக யாரும் அடித்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தும் வகையில் அவங்களுடைய கண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் படுத்திருந்த இந்திராணி அப்படிங்கிற அவங்களுடைய அம்மாவும் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சு தூக்க கலக்கத்திலே என்னடி ஆச்சு, ஏதோ சத்தம் கேட்டுச்சு பலார்னு அரைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்திராணி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே பாலகுமாரிக்கு புரிஞ்சிருச்சுங்க, யாரோ அரைஞ்சது நம்மளுக்கு மட்டும் இல்லை அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது யாருமே இல்லைம்மா, யார் அடித்தாங்கன்னே தெரியல, பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரி சொல்லியிருக்காங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்ட இந்திராணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தூக்கத்தில் வந்து தன்னைத்தானே கனவுல சில பேர் கன்னத்தில் அடிச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தாண்டி அடிச்சிருப்ப, இதெல்லாம் உன் கற்பனை, பெசாமல் படுத்து தூங்கு, ஏன் தூக்கத்தையும் கெடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு படுத்துட்டாங்க. அதற்கு பிறகு இந்திராணி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதற்கு இந்திராணி பயந்து போயிருந்தாலும் கூட அம்மா சொல்வது ஒரு வகையில் உண்மையாக இருக்குமோ, தன்னைத்தானே அடிச்சிருந்தாலும் இவ்வளோ வலி வலிச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு குழப்பத்தோடு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க இந்த பாலகுமாரி அப்படிங்கிறவங்க. மறுபடியும் நடந்தது தான் பயங்கரத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஓங்கி பலார்னு அடிச்சு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுடைய செஸ்ட் மேலே ஏதோ ஒரு உருவம் ஏறி உட்காந்துருக்க மாதிரி உணர்வு தென்பட்டு பாலகுமாரி முழிச்சிட்டாங்க. முழிச்சு பார்க்கும்போது தத்ரூபமாக அப்போது தான் அந்த முழு உருவத்தை பார்க்குறாங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு கருப்பு கம்பளி எடுத்து அப்படியே மேலே போத்துற மாதிரி ஒரு உருவங்க. அவங்களுடைய மார்பு மேலே உட்காந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சு கொள்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க. அவங்க பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மாவை எழுப்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கண்ணு மட்டும் தாங்க முடிக்க முடியுது. கை கால்கள் எதுவுமே அசைக்க முடியலைங்க, சத்தம் கூட போட முடியல. என்ன பண்ணுறது, தன்னுடைய உயிர் இன்னையோடு முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு டெய்லியும் கும்பிடக்கூடிய அந்த அம்மன் கோவிலினுடைய ஞாபகம் வருதுங்க. உடனே மனசுக்குள்ளே தன்னுடைய காளியம்மனை வேண்டுன உடனே மேலே உட்காந்துட்டு அந்த உருவம் டக்குன்னு காற்றில் மறைகிற மாதிரி மறைஞ்சிருக்குங்க. அதற்கு பிறகு தான் ரிலாக்ஸ் ஆகியிருக்காங்க. ரிலாக்ஸ் ஆகி எந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு பக்கத்தில் படுத்தக்கூடிய தன்னுடைய அம்மா கிட்ட மறுபடியும் சொல்லாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சொல்ல வேண்டாம், தன்னுடைய அம்மா கிட்ட சொன்னால் அம்மாவும் பயந்து போயிடுவாங்க, நம்ம வேலைக்கு போயிடுறோம், பகலில் இவங்க தனியாக வீட்டில் இருக்காங்க, இதை சொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச வாடகைக்கு வசதியாக கிடச்சிருக்கு, இதே மாதிரி வீடு மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து நமக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. இருந்தாலும் பாலகுமாரி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம், காலேஜில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸ்டாஃப், அவங்ககிட்ட சொல்லி வேற ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் அம்மாட்ட சொல்லாமல் இருந்துட்டு வீடை காலி பண்ணும்போது இந்த வீட்டை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அந்த காரணத்தினால பயந்து போயிருந்த பாலகுமாரி அடுத்த வீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே அந்த அம்மன் கோவிலில் போய் ப்ரே பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கும்போது தன்னுடைய நெத்தியிலையும் அம்மாவுடைய நெத்தியிலையும் அந்த காளியம்மனுடைய திருநீரை வச்சுட்டு தாங்க தூங்குவாங்க. அப்படி டெய்லி ப்ரே பண்ணிட்டு காளியம்மனுடைய திருநீரை நெத்தியில் வச்சுக்கக்கூடிய அன்றைய நாள் எந்தவித பிரச்சனையும் இருக்கிறது இல்லைங்க, அந்த உருவம் வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல. ஆனால் இவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாதத்திற்கு ஒரு முறை இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதாந்திர வலி ரொம்ப கடுமையாக இருக்குங்க. அந்த டைமில் கோவிலுடைய திருநீரையும் சாங்கியப்படி நெத்தியில் பூச முடியாதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாலகுமாரி மாட்டிக்குவாங்க. இந்த பீரியட்ஸ் டைமில் மறுபடியும் அந்த உருவம் வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணுங்க. அந்த 3 நாள் 4 நாள் தூங்கவே முடியாதுங்க, தூங்கவே மாட்டாங்க. விடிய விடிய அவங்களுடைய அம்மா பக்கத்தில் முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா அந்த நாட்கள் கழியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக இந்த நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்கும்போது 3 மாத காலகட்டங்கள் இந்த பீரியட்ஸ் டைம் வரும்போது மட்டும் இப்படி சிக்குவாங்க அந்த உருவத்துக்கிட்ட.
மற்ற எல்லா நாட்களும் அந்த காளியம்மனுடைய திருநீர் எடுத்து பூச்சிட்டு படுக்கக்கூடிய காரணத்தினால எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கு. அந்த ஏரியாவுக்கு வாடகைக்கு போய் 3 மாத காலகட்டம் கழிச்சு பக்கத்து ஏரியா நபர்கள் எல்லாமே பழக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இந்திராணியோட. அப்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த இந்திராணி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு எதுக்கு வந்தீங்க, கல்யாணம் பண்ற வயசுல இருக்கா, ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்திராணிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் 1 மாதத்துக்கு மேல எந்த குடும்பத்தாரும் தங்கினதில்லை, அலறி அடிச்சு வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, அட்வான்ஸ் கூட வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க 3 மாத காலகட்டம் இருந்துட்டீங்க, எப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு, இந்த வீட்டில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்கறாங்க. சுதாரிச்சுக்கிட்ட பக்கத்து வீட்டுக்கார அம்மா இதுக்கு மேல நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து திட்டுவாங்களாங்க. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, சொன்னா அந்த வீட்டுக்கார அம்மா வந்து திட்டுவாங்க, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு போயிடுறது உங்களுக்கு நல்லது, பொண்ணு வேற கல்யாண வயசில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால இந்திராணிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லைங்க. ஏன்னா எதற்காக இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரமா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஹவுஸ் ஓனருக்கு பயந்துட்டு. இந்த டைம்லயே ஒரு 2-3 நாட்கள்ல மாப்பிள்ளை பார்க்க கொடுத்த அந்த புரோக்கர் வந்து வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து ரெடி அப்படின்னு சொல்றாருங்க. அதற்கடுத்து மாப்பிள்ளை வீடும் வந்து இந்த வீட்ல எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்படி கன்ஃபார்ம் பண்ணி கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டாங்க. கரெக்டாக கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பாலகுமாரியினுடைய பிஹேவியர் மற்றும் ஆக்டிவிட்டிஸ் டோட்டலாக மாற ஆரம்பிச்சுங்க. சைலண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க, கல்யாணத்தை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க பாட்டு வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க. இந்த இந்திராணி கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக யாரும் இல்லைங்க. இந்த இந்திராணி மற்றும் பாலகுமாரி 2 பேரும் தான் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு பக்கத்து வீட்டு நண்பர்கள் உதவியோடு கல்லூரியில் சில பேர் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க நல்லவங்க, அவங்களெல்லாம் வச்சு பாலகுமாரியுடைய கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இந்திராணி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த மாப்பிள்ளை இவங்க வீட்லேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி தான் டீல் பேசியிருப்பாங்களாட்டுங்க. வீடு அதனால தான் பெருசாக பார்த்தது. வயசான இந்திராணி இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டாருங்க அவரு. பாலகுமாரியை கல்யாணம் பண்ண அந்த நபர் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருப்பாருங்க இந்த பெண்ணை விட. இந்த பெண் கொஞ்சம் கருப்புங்க, ஆனா அவங்க வந்து நல்லா இருப்பாரு. கல்யாணம் பண்ணாலும் கூட பாலகுமாரி மற்றும் கணவனுக்கு இடையே பெரிய விரிசல் இருந்திருக்குங்க. பக்கத்துல சேரவே விடுறது கிடையாதுங்க இந்த பாலகுமாரி அப்படிங்கிற பெண். அப்படி மீறி பக்கத்துல போனோம் அப்படின்னா பயங்கர சண்டை கட்டி இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி உடைப்பாங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்திராணியும் பேச முடியாம திகச்சு போயிருந்திருக்காங்க. மாப்பிள்ளையை சமாதானப்படுத்திருக்காங்க. நல்லா இருந்தவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் விட்டு கொடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ற காரணத்தினால அவரும் பெருந்தன்மையா எதுவும் கண்டுக்கலீங்க. அப்போது அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கோம், அவங்க கொஞ்சம் கருப்பா இருக்காங்க, தாழ்வு மனப்பான்மை காரணத்தினால தான் இப்படி பண்றாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டாங்க. போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல தான் பாலகுமாரியினுடைய பிஹேவியர்ல இன்னும் கொஞ்சம் பயங்கரம் நடந்துச்சுங்க. கல்யாணம் பண்ண இந்த மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடுவாருங்க. வாரத்திற்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சமைச்சு இந்திராணி கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த இந்திராணி மற்றும் பாலகுமாரி சுத்த சைவங்க, சாப்பிடவே மாட்டாங்க. கிருஷ்ணர் அப்படிங்கிற மாயவன் சாமியை கும்பிடக்கூடிய காரணத்தினால சுத்தமான சைவமாக தாங்க இருந்தாங்க இந்த பாலகுமாரி அப்படிங்கிறவங்க. யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு அசைவ விருந்துக்கு போனாங்க அப்படின்னா மூக்க பொத்திக்குவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி இருந்த பாலகுமாரி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு டெய்லியுமே வந்து தன்னுடைய கணவர்கிட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்க மட்டன் சிக்கன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. கொண்டு வந்தாங்க அப்படின்னா சமைச்சு இந்த பாலகுமாரி எப்போதும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய கணவர் சாப்பிடுவதை விட அதிகமாக சாப்பிடுவதை இந்த இந்திராணி நோட் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான்வெஜ்ஜே தொடமாட்டாலே, மூக்க பத்திக்குவாளே, இப்போது இப்படி சாப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிக்கு குழப்பம் இருந்திருக்குங்க. அப்போது இந்திராணியும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கல்லூரியில் வேலைக்கு போகிறாங்கல்ல அவங்ககிட்ட யாரோடு சேர்ந்து தான் பழகிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாம விட்டாங்க, சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து நாட்கள் போக போக இந்திராணி வந்து உடம்பு மூலியமா ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. நான்வெஜ் மற்றும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்தாலும் கூட அவங்களுடைய உடம்பு மெலிஞ்சு போய் ரொம்ப கருப்படிச்சு ஒல்லியாக ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முகத்தோற்றத்தை பார்க்கவே முடியலைங்க, ஒடுக்கு விழுந்த மாதிரி வயசான மாதிரி மாற ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல இந்திராணிக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியலீங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பெண்கள் எல்லாருமே கிசு கிசுன்னு இந்த பாலகுமாரியை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு ஒரு வயசான பெண்மணி வந்து இந்த இந்திராணி கிட்ட ஒரு நாள் பேச்சு கொடுக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பிடிச்சிட்டே போறா, ஏதோ அண்டி இருக்க மாட்டிருக்கு, கோயில் குளத்தை கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்ட இந்திராணி எடுத்த உடனே கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா உடம்பெல்லாம் நார்மலாக இருக்குன்னு தாங்க சொல்றாங்க. ஆனால் அவங்களுடைய கணவர் மற்றும் இந்திராணிக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க, கல்யாணம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க, இப்போ ரொம்ப மெலிஞ்சு போய் ஒல்லி ஆயிட்டாங்க. எந்த மருத்துவமனைக்கு போயும் சரியில்லை அப்படின்னு சொன்ன காரணத்தினால பக்கத்து வீட்டு பெண்மணி சொன்ன மாதிரி ஏதாவது கோயில் குளத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போது அந்த பெண்மணி கிட்ட ஏதாவது கோயில் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பக்கத்து வீட்டு வயசான பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பக்கத்து கிராமத்தில் குளக்கரை கருப்பணசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு, அங்கே போனோம் அப்படின்னா மந்திரிக்கிறது பேய் ஊற்றுவதெல்லாம் வழக்கம், அங்கே இந்த பொண்ணை கூட்டு போனால் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த பாலகுமாரியை அவங்களுடைய கணவன் அப்புறம் இந்திராணி பக்கத்து வீட்டு பெண்மணியோடு சேர்ந்து அடுத்த நாள் அந்த கோவிலுக்கு கூட்டு போறாங்க. கோவிலுக்கு போகும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தாங்க பாலகுமாரி வந்திருக்காங்க. வந்த பிறகு கரெக்டாக கோயிலுக்குள்ள என்ட்ரியை அந்த தீர்த்த தண்ணியை கொடுப்பாங்கல்ல, அந்த தீர்த்த தண்ணியை எடுத்து அந்த பூசாரி முகத்தில் தெளிச்சிருக்காருங்க பாலகுமாரியினுடைய முகத்தில். அப்படி தெளிச்ச அடுத்த செகண்டே அப்படியே விருட்டுன்னு துள்ளி விழுந்து சம்மணம் போட்டு உட்காந்துட்டு பேயாடுற மாதிரி சுத்துறாங்க, சுழல்றாங்க.
அதை பார்த்த உடனே இந்திராணி அப்புறம் பக்கத்து வீட்டு பெண்மணி அவங்களுடைய கணவர் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுங்க, பாலகுமாரி நார்மலா இல்ல, ஏதோ ஒரு நபரினுடைய ஆன்மா பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு பூசாரி பாலகுமாரி உட்கார வச்சு அந்த ரிச்சுவல் மாதிரி பண்ணி, யார் நீ, எதற்காக இந்த பொண்ணு இந்த பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேச ஆரம்பிக்குதுங்க. அந்த பெண் பேசுவது ஒரு ஆம்பளையினுடைய குரலுங்க. அதை கேட்ட உடனே இந்திராணிக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. என்ன சொல்லுது பாலகுமாரியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய பேர் ராமசாமிங்க. அந்த யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வீடை முதல் முறையாக ஆசையாக கட்டின அந்த முதல் வீட்டு ஓனருங்க. அந்த ராமசாமி அப்படிங்கிற நபருக்கு அந்த வீடு கட்டும்போது 45 வயசு இருந்திருக்குங்க, கல்யாணமே ஆகலை. அந்த வீடை மிக பிரம்மாண்டமாக கட்டினது மட்டும் இல்லாமல் நிறைய சொத்து பத்து இருந்திருக்குங்க. அதுக்கடுத்து அந்த வீடை கட்டி முடிச்சுட்டு ஏதாவது பொண்ணு தேடலாம்னு சொல்லிட்டு புரோக்கர் மூலியமாக போகும்போது ஒரு ஏழை பொண்ணை ஒன்று தேடுறாருங்க. அந்த டைமில் 20 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிங்க, கிட்டத்தட்ட 25 வயசு டிஃப்ரெண்ட்டுங்க அந்த பொண்ணுக்கும் இவருக்கும். இருந்தாலும் மோகம் மற்றும் ஆசை காரணத்தினால அந்த பொண்ணு கிடைச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் கிட்ட அவங்களுடைய அம்மாவுக்கு பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையை பயன்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டாருங்க. கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டத்திலேயே ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குதுங்க. கல்யாணம் இருந்தே ராமசாமியை பிடிக்காம தாங்க வாழ்ந்தாங்க. இருந்தாலும் எப்படியோ ஒரு வருட காலகட்டம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துருது. பிறந்த குழந்தை பெண் குழந்தைங்க. அப்போதுலேருந்தே அவங்க இருவருக்கும் கணவன் மனைவியே சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்குங்க. அந்த குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்குங்க. 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது பொது தேர்வு எழுதணும், வீட்டில் வந்து அம்மா அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்திடுறாங்க ராமசாமி மற்றும் அவங்களுடைய மனைவி. அதற்கடுத்து மறுபடியும் தீவிரமாக சண்டை முத்தி போக ஆரம்பிக்குதுங்க. சண்டை வருவதற்கான முக்கிய காரணமே அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் தாங்க. ராமசாமிக்கும் அவருடைய மனைவிக்கும் 25 வயசு டிஃப்ரெண்ட். இப்படி இருக்கும்போது ராமசாமிக்கு சித்தப்பா பையன் ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு வயசு கொஞ்சம் கம்மி தான். அவர் அடிக்கடி தொழில் ரீதியாக தன்னுடைய அண்ணனை பார்த்துட்டு போவது வழக்கங்க. அந்த டைமில் ராமசாமியினுடைய மனைவி அந்த ராமசாமியினுடைய தம்பிமா இருக்கக்கூடிய சித்தப்பா மகன்கிட்ட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப நாட்கள் ராமசாமிக்கு தெரியாம தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டம் ஆன பிறகு எப்படியோ ராமசாமிக்கு தெரிய வந்துருச்சுங்க. தன்னுடைய தம்பி முறையில் இருக்கக்கூடிய சித்தப்பா மகனும் மனைவியும் கள்ள உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேத்தையும் பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க. எவ்வளவு கண்டிச்சும் கூட ரெண்டு பேரும் கேட்கவே இல்லைங்க. அப்போது அவங்களுடைய சித்தப்பா மகனாக இருக்கக்கூடிய அந்த நபர் ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. உன் மனைவி அடுக்கி வச்சுக்கோ, நீ பண்ண தப்பு, 25 வயசுல டிஃப்ரெண்ட்ல உன் மகமாருக்கோட கல்யாணம் பண்ணல, அவள் எங்கிட்ட வந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க தான் செய்வேன், நான் அவளோட அப்படி கள்ள தொடர்பில் இருக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அவமானம் ஆயிடுச்சுங்க இந்த ராமசாமி அப்படிங்கிறவருக்கு ஊரறி இப்படி பேசின காரணத்தினால. அதற்கடுத்து தன்னுடைய மனைவியை கண்டிச்சு அடிச்சும் கூட அவங்களும் கேட்கவே இல்லைங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இப்போ உனக்கு வயசே ஆகி போச்சு, எனக்கு இப்போ தான் அந்த இளம் வயசு வருது, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேச ஆரம்பித்தாங்க. நொந்து போன ராமசாமி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சொத்து பத்து மற்றும் அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டை ஹாஸ்டலில் படிச்சிருக்கக்கூடிய தன்னுடைய மகள் பேரில் உயில் மாதிரி எழுதி வச்சிட்டாருங்க, லெட்டர் மாதிரி. நான் சாக போகிறேன், இந்த வீடு மற்றும் சொத்து எல்லாமே என் மகளுக்கு தான் போகணும், இந்த வீட்டில் என்னுடைய மனைவியோ அல்லது வேற யாரும் குடியிருக்கக்கூடாது, மகளை தவிர அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டு இறந்துட்டாருங்க இந்த ராமசாமி அப்படிங்கிற நபர். இறந்து போன பிறகு அவங்களுடைய மனைவிக்கு இன்னும் வசதி ஆயிடுச்சுங்க. ஹாஸ்டலில் தானே 10ஆம் வகுப்பு தானே படிச்சுட்டு இருக்காங்க மகள், அவங்களை எப்படியோ சமாதானப்படுத்தி ஹாஸ்டல்லேயே அனுப்பிட்டு இந்த வீட்டில் ராமசாமி இறந்த பிறகு தம்பி முறையில் இருக்கக்கூடிய அந்த சித்தப்பா மகனோடு வாழ ஆரம்பிச்சாங்க. ஊரில் எல்லாரும் தப்பாக பேசினாலும் கூட என்னுடைய வாழ்க்கையை எப்படி சொல்லிட்டு மானம் மரியாதையெல்லாம் போனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க ராமசாமியினுடைய மனைவி அந்த நபரோடு. ஆனால் அதற்கு பிறகுதான் இறந்து போன ராமசாமியினுடைய ஆவியினுடைய ஆட்டம் அந்த வீட்டில் தொடங்க ஆரம்பிச்சுங்க. ஏற்கனவே இறக்கும் போது அந்த லெட்டர் எழுதி வச்சார்ல, இந்த வீட்டில் என் மகளை தவிர யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மனைவியும் கள்ள உறவுந்த அந்த நபரும் இருந்த காரணத்தினால ஒரு 2-3 மாத காலகட்டத்திலேயேங்க நல்ல சந்தோஷமாக தாங்க இந்த ராமசாமியினுடைய மனைவியும் அந்த நபரும் இருந்திருக்காங்க. நைட்டு சாப்பிட்டு முடிச்சு தூங்கும்போது திடீர்னு காலையில் இருந்து பார்க்கும்போது தூக்கு போட்டு இறந்துட்டாருங்க அந்த ராமசாமியினுடைய சித்தப்பா மகனாக இருந்த அந்த நபர். அதை பார்த்த உடனே உடம்பே நடுக்கி போச்சுங்க இந்த ராமசாமியினுடைய மனைவிக்கு. அதற்கடுத்து இனிமேல் இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அவரை கொண்ட மாதிரி ராமசாமியினுடைய ஆவி நம்மளையும் கொண்டு அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டை காலி பண்ணிட்டு சிட்டிக்கு போய் வாடகைக்காக போயிட்டாங்க. வாடகைக்காகி போய் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாத காலகட்டத்திலேயே ஒரு புரோக்கர் மூலியமாக வச்சு அந்த வீடு வந்து அவங்களுக்கு வந்த காரணத்தினால அப்படியே வேற ஒரு நபர் கைமாற்றி விட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டை சேல்ஸ் பண்ண பிறகு அந்த வீட்டுக்கு புதிதாக குடிபோன அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவே முடியலைங்க. ராமசாமியினுடைய ஆவியினுடைய ஆட்டம் தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு மறுபடியும் வாடகை வீட்டுக்கே அந்த வீட்டை சொந்தமாக வாங்கின நபர்கள் காலி பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. சரி, அப்படியே அந்த வீட்டை விட முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏதாவது ஒரு குடும்பத்தை அந்த வீட்டில் வாடகைக்காக வைக்கிறது, அட்வான்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய ஹவுஸ் ஓனர் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு யார் குடி போனாலும் 1 மாதம் 1.5 மாத காலகட்டம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுங்க. அந்த ஆவியினுடைய பயங்கரம் காரணத்தினால வெளியே வந்துருவாங்க, கஷ்டப்பட்டு அட்வான்ஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை தான் பக்கத்து வீட்டுக்காரம்மா அந்த வீட்டுக்கு குடி போன 1 மாத காலகட்டத்திலேயே இந்திராணி கிட்ட சொன்னாங்க, இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இது எல்லாத்தையுமே பாலகுமாரியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ராமசாமியினுடைய ஆன்மா ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. அந்த வீடு என் மகளுக்கு சொந்தமான வீடு, அவள் வித்துட்டு போனாலும் கூட அந்த வீட்டில் நான் யாரையும் வாழ விட மாட்டேன், என் மக வந்தால் மட்டும் தான் விடுவோம் அப்படி சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால எவ்வளவோ அந்த பூசாரி சொல்லி புரிய வைக்க பார்த்துருக்காருங்க, முடியல. கடைசியாக இந்த இந்திராணி மற்றும் அவங்களுடைய மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படி சொன்ன காரணத்தினால சரின்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இவங்க போயிடுவாங்க, இந்த பெண்ணினுடைய உடம்புலேருந்து நீ போ அப்படின்னு சொல்லும்போது போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்குதுங்க. அதற்கு பிறகு அந்த கருப்பணசாமியினுடைய அருளால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆன்மா கேட்ட படையல், அந்த கறி சோறு அதெல்லாம் கேட்கும் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சுட்டு சத்தியவாக்கு கொடுக்காமையே டக்குன்னு பாலகுமாரியினுடைய உடம்புலேருந்து நீங்கி போயிடுச்சுங்க. புரிஞ்சுக்கிட்ட பூசாரி உடனே இந்திராணியை கூப்பிட்டு சத்தியவாக்கு கொடுக்காமையே அந்த படையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு, எப்போ இருந்தாலும் உங்களுடைய மகளுடைய உடம்பை ஆக்குபை பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் ஒரு எந்திரத்தை இடுப்பில் கட்டி விடுறேன், எந்த காரணமாக இருந்தாலும் இந்த எந்திரத்தை மட்டும் கலட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரத்தை போட்டு விட்டுருக்காருங்க. அதற்கு பிறகு அந்த வீட்டுக்கு உடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறொரு வீட்டை தேர்ந்தெடுத்து பாலகுமாரி அவங்களுடைய கணவர் மற்றும் இந்திராணி போயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் கணவன் மனைவியாக அந்த பாலகுமாரி மற்றும் அவங்களுடைய கணவர் வாழ்ந்திருக்காங்க. கரெக்டாக அந்த வீட்டை காலி பண்ண 6 மாத காலகட்டத்திலேயே கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பாலகுமாரி அப்படிங்கிறவங்க. கர்ப்பம் தரித்து 3 மாதம் வயிற்றில் இருக்கும்போது வயிறு கொஞ்சம் மேலே வரும் இல்லையா, கட்டுன எந்திரம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட ஏதோ செக் பண்ணி ஸ்கேன் பண்ண பார்க்கும்போது எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்த அன்றைய நாளையங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பூசாரி சொன்ன மாதிரியே பாலகுமாரியினுடைய உடம்பை ராமசாமியினுடைய ஆன்மா பொசஸ் பண்ணிருச்சுங்க. அந்த ஆன்மா பொசஸ் பண்ண அடுத்த நாளே பாலகுமாரிக்கு வயிற்று வலி தாங்க முடியாமல் ப்ளீடிங் அதிகமாக ஆரம்பிச்சுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் செக் பண்ணி பார்க்கும்போது கரு பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு இல்லை, அபார்ஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அழுதுகிட்டே கணவன் மற்றும் அவங்களுடைய அம்மாவினுடைய ஒப்புதலோடு அந்த கருவை எடுத்துட்டாங்க. அப்போது தான் புரிஞ்சிருக்குங்க, அந்த தாயத்தை எடுத்த காரணத்தினால தான் பொசஸ் பண்ணியிருக்கு, மறுபடியும் அதே கோவிலுக்கு கூட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு மறுபடியும் கூட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நடந்த விஷயங்களும் சொன்ன பிறகு அந்த பூசாரி ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த ராமசாமியினுடைய ஆன்மாவை பாலகுமாரியினுடைய உடம்புல இறக்கி பயங்கரமான பூஜை செஞ்சு சத்தியவாக்கு வாங்கி இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த கருப்பணசாமிக்கு அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு நல்லபடியாக அந்த ஆன்மாவை விலக்கி விட்டு அனுப்பி வச்சாருங்க. அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு வருட காலகட்டம் கழிச்சு தான் இந்த மின்னஞ்சல் என்பன ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க கருத்தரித்து பிறந்திருக்காங்க. இந்த பெண்மணி தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய அம்மாவான பாலகுமாரி அப்படிங்கிறவங்க இந்த சம்பவத்தை அப்படியே சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் 1990 காலகட்டத்தில் நடந்தது பிரதர், என்னுடைய அம்மாவுடைய ஒப்புதலோடு தான் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரில்லிங் வீடியோஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.